ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் லேயர் சப்பாத்தியும் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 200 கிராம் நான் பன்னீர் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பன்னீரை நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதே கடாயில் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுன்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். லாஸ்ட்டாக 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு மைய அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி சேர்க்காமல். அதே கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்போ லேயர் சப்பாத்திக்கு நான் 1/2 கிலோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தமாக சேர்த்து நல்லா திரட்டி எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று லேயராக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். நம்ம ஒன்று ஒன்றா செய்கிற அதே லேயர் சப்பாத்தி மாதிரி தான் இதுவும் வரும். நான் எப்படி வந்திருக்கு அப்படின்றத தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணணும்? நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கான டைம் வந்துடுச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக இருங்க. டாடா, பாய்.